கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யேசுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ பார்க்க இருக்கிற சத்திய செய்தியானது நற்குண இயல்புகளை குறித்த அட்டவணை குறித்த விளக்கத்தை தான் நாம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நாம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உயர் பிரதான குணநலன்கள் இல்லையா, நற்குண இயல்புகள் மற்றும் குணநலன் பட்டியலுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நற்குண இயல்புகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ உயர் பிரதான குணநலன்கள் அப்படிங்கிறப்போ விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு, இந்த 7 உயர் பிரதான குணநலன்களா இருக்கிறது. இது தேவனத்திலும் கிறிஸ்துவத்திலும் கொண்டாட விசுவாசத்திலேருந்து படிப்படியாக கூட்டி வளரக்கூடிய அந்த பண்பாக இருக்குது. இந்த உயர் பிரதான குணப்பண்புகள் இதயத்துடைய பாச பற்று உணர்வுகள் சொல்றோம் இல்லையா, அது சுய தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் என்று சொல்கிறோம். இந்த தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் அப்படிங்கிறப்போ அதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று சுயநலமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள். அது ஒரு 10 காரியங்கள் இருக்குது. அப்ப உயர் பிரதான குணநலன்களா இருக்கக்கூடிய இந்த குணநலன்கள் இந்த தாழ்நிலை குணநலன்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கும்போது இவைகளுக்கு ஒத்த 2ஆம் நிலை குணநலன்கள் உருவாகுது. அந்த 10 2ஆம் நிலை குணநலன்கள் உருவாகக்கூடியதா இருக்குது. அதே போல சோசியல் சம்பந்தமான சமூகம் சம்பந்தமாக தாழ்நிலை குண பண்புகள் இருக்குது. அப்போ உயர் பிரதான குணநலன்கள் இந்த தாழ்நிலை பிரதான குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அதுலேருந்து உருவாகிறது அவைகளுக்கு ஒத்த 7 2ஆம் நிலை குணநலன்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த குணநலன்கள் உருவாகும் போது உயர் பிரதான குணநலன்களும் இந்த 2ஆம் நிலை குணநலன்களும் சேர்ந்து செயல்படும் போது 14 3ஆம் நிலை குணநலன்கள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த 14 3ஆம் நிலை குணநலன்கள் சோதிக்கப்பட்டு அதிலே வளரும் போது அது படிக்கப்படுத்தப்பட்ட மாறாத குணப்பண்பாக மாறும் அப்படிங்கிறத நாம பார்க்கோம். அப்ப இந்த காரியங்களை தான் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். இதுல நாம எது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுயநிலை தாழ்நிலை முதன்மை குணநலன்களை உயர் பிரதான குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது எப்படி 2ஆம் நிலை குணநலன்கள் உருவாகுது அப்படிங்கிற காரியத்தை படிச்சுட்டு வந்தோம். சுயமதிப்பு, அங்கீகார விருப்பம், சமாதானம், ஜீவனில் பற்று அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம படிச்சு நிறுத்திருக்கோம். இப்ப இதை குறித்து நம்ம தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம். இப்ப இந்த உயர்நிலை பிரதான குணநலன்கள் இந்த தாழ்நிலை பிரதான குணநலன்கள் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தும் போது இது எவ்விதமாக உருவாகுது, செகண்டரி கிரேஸ் உருவாகுது. ஒருவேளை கட்டுப்படுத்தல அப்படிங்கிறப்போ சிலருக்கு அதிகமாகவோ சிலருக்கு கொஞ்சமாகவோ அந்த குணநலன்கள் இருக்கும். அப்ப இந்த பாச பற்று உணர்வுகள், இந்த சுய மதிப்பு, அங்கீகார விருப்பம், இதெல்லாம் பாச பற்று உணர்வுகளா இருக்குது. இந்த உணர்வுகள் குறைந்திருந்ததுன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை இந்த உணர்வுகள் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? உயர் பிரதான குணநலன்கள் இந்த குணநலன்களை கண்ட்ரோல் படுத்தும் போது எந்த விதமாக இந்த 2ஆம் நிலை குணநலன்கள் உருவாகுது, இதை குறித்த காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுல எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிற காரியம் வரைக்கும் நாம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதிலிருந்து நாம இப்போ தொடர்ந்து மற்ற காரியங்களை குறித்து நாம பார்க்கலாம். விருப்பம், சமாதானம், இந்த எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிற காரியம் வரைக்கும் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. எச்சரிக்கையோடு இருத்தல். அப்ப இதுல என்ன பார்த்தோம்? எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிற இருத்தல் அப்படிங்கிறது நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா அபாயத்தை குறித்து, அபாயம் நேரிடக்கூடும் என்பதை குறித்து ஒரு எச்சரிக்கையோடு இருத்தல் என்ன, ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா பின்னால வரக்கூடிய நிகழ்வுகளை பின்னால வரக்கூடிய அபாயங்களை எதிர்பார்த்து நம்ம எச்சரிக்கையோடு இருக்கிறது. அது தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. பாதுகாப்புக்கான சுருக்க சொன்னா பாதுகாப்புக்கான விருப்பம். நாமே பாதுகாத்துக் கொள்ளணும். வண்டியில போறோம், எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆயிடக்கூடாது, ஆகாம பாதுகாப்பா போகணும்னு நினைக்கிறோம்.
அப்ப அதற்கு தான் உபகரணங்கள்லாம் பயன்படுத்துறோம். எச்சரிக்கையோடு இருந்து ஹெல்மெட் போடுறோம், ரூல்ஸ ஃபாலோ பண்றோம். இதெல்லாம் எச்சரிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு காரியங்களா இருக்குது. அப்ப இந்த எச்சரிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்கள் அ எச்சரிக்கை இல்லாம போணுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அசட்ட துணிச்சல் வந்துரும். அஜாக்கிரதையா இருப்பாங்க. கவனம் இல்லாம விவேகமற்ற செயல்ல ஈடுபடுவாங்க. அது அவங்களுக்கு பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும். மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே போல தான் ஆவிக்குரிய காரியங்களும் சரி, நமக்கு பின்னாலே வரக்கூடிய சில டேஞ்சர்ஸ் இருக்குது. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப வகை தேடி சுற்றித் திரியும்போது, அப்ப எச்சரிக்கையோடு இருந்து நாம அதற்கு என்ன பண்ணுவோம்? விழிப்புள்ளவர்களா இருந்து, அடிக்கடி ஜெபம் பண்ணுவதிலும், வேத வசனங்களை வாசிக்கிறதிலும், எப்படிலாம் உபாயத்தனங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற காரியங்களை எதிர்நோக்கி, ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறது தான் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஒருவேளை அப்படி எச்சரிக்கை இல்லன்னா, ஒரு அசட்டு துணிச்சல் வந்துரும். இப்ப அசட்டு துணிச்சல் என்ன வரும்போது, நிச்சயமா அவனுடைய அ தாக்குதலுக்கு நாம் ஆளாகக்கூடியதா இருக்கும். ஆகையினால பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு? அவனுடைய உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறார். இப்ப எப்படியெல்லாம் தாக்குவான், எப்படியெல்லாம் நம்ம சோதனைக்கு உட்படுத்துவோம் அப்படிங்கலாம் தெரியறதுனால, எச்சரிக்கையோடு இருந்து, அடிக்கடி ஜெபத்தில இருந்து, ஜெபத்தில உபவாசத்தில இருந்து, நம்ம தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருந்தோமானால், நிச்சயமா இந்த தாக்குதலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்ளலாம். வேத வசனங்களை படிக்கிறதிலும், தியானிக்கிறதிலும் அதிகமா நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தோமானால், இந்த காரியங்கள் எல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்குது ஆவிக்குரிய விதத்துல. ஒருவேளை எச்சரிக்கை இல்லன்னா, அது நிச்சயமாவே பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாகும். அதுல பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும். ஒருவேளை இந்த எச்சரிக்கை ரொம்ப ஓவரா எச்சரிக்கை கொண்டா என்ன ஆகும் பார்த்தோம்னா, ரொம்ப கவலை கொள்ள ஆரம்பிச்சுருவாங்க. கோழைத்தனம் வரக்கூடியதா இருக்கும். ஆபத்த மிகைப்படுத்தி பார்க்கிறது. பின்னால வரக்கூடிய காரியங்கள இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மிகைப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பயங்கொள்ளித்தனம் இருக்கும் இல்லையா? அதேபோல எந்த வேலையும் கரெக்ட்டா செய்யாதபடிக்கு காலம் தாழ்த்திக் கொண்டிருப்பாங்க. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ எதையுமே செய்யாம காலம் தாழ்த்திக் கொண்டிருப்பாங்க. இப்போ ஒரு தாளந்து உள்ளவனை எல்லாம் நம்ம ஒரு தாளந்து உள்ளவன உறுத்து பார்க்கும்போது என்ன பண்ணான், பயந்துகிட்டு தாளந்தையும் மறைச்சு வச்சுட்டான். புதைச்சு வச்சுட்டான்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் அதிகபட்சமான ஒரு காரியமா இருக்குது. அ அவனுக்கு கொடுத்த அந்த தாளந்தை பயன்படுத்தாதபடிக்கு, அவன் திறமையை பயன்படுத்தாதபடிக்கு, அதை புதைச்சு வச்சுட்டா, அது மாதிரியான ஒரு கோலத்தனம், காலம் தாழ்த்துதல், பயங்கொள்ளித்தனம், பேரெச்சம் கொள்ளுதல் இல்லையா? இது எல்லாமே ஏற்படக்கூடியதா இருக்கும். ஆனா உயர் பிரதான குணநலன்கள், தாழ்நிலை பிரதான குணநலன்கிற எச்சரிக்கையோடு இருத்தல், அதாவது பாதுகாப்புக்கான விருப்பம் இருக்குது அப்படிங்கிறப்போ, அத சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அப்ப ஏற்படக்கூடிய செகண்டரி கிரேசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தைரியம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப தைரியம் அப்படிங்கிற செகண்டரி கிரேசஸ் உருவாகக்கூடியதா இருக்கு. இப்ப தைரியத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபத்தின் மத்தியிலும், இல்ல பிரச்சனைகள் மத்தியிலும் ஒரு தெளிந்த புத்தியோடு, பயம் இல்லாமல் துணிவோடு செயல்படும். ஏன்னா எச்சரிக்கையோடு இருக்குது. எச்சரிக்கையா இருந்து தன்னை காத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இப்ப எச்சரிக்கையோடு தன்னை காத்துக்கொள்ளும்போது, ஒரு துணிச்சலோடு, துணிவாக செய்வாங்க. அதுபோல தான் பெரிய பெரிய பில்டிங்லாம் வேலை செய்யும்போது, அந்த எச்சரிக்கையோடு பாதுகாப்பு உபகரணங்களை அவங்கள யூஸ் பண்ணும்போது, தைரியமா மேல ஏறி எல்லாம் வேலை செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதேபோல கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்தானை குறித்து பயப்படாதபடிக்கு, வரக்கூடிய பிரச்சனைகள், உபத்திரவங்கள், துன்ப துன்பங்களை குறித்து பயப்படாதபடிக்கு, தெளிந்த புத்தியோடு, எச்சரிக்கையோடு இருந்து, விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுவார்களானால், வேத வசனங்களை அடிக்கடி படித்துக் கொண்டிருப்பார்களானால், இததான் எச்சரிக்கையோடு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. அதேபோல எச்சரிக்கையோடு அந்த பாதுகாப்பு அணிகலனையும் நாம அணியக்கூடியவர்கள விசுவாசம் என்னும் கேடயத்தை படிக்கணும். இரட்சணை என்னும் தலைச்சீரா படிக்கணும். எபேசியர்ல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஆயத்தம் பாதரட்சை, இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஆ மார்பதக்கம் இது எல்லாமே இல்லையா? மார்க்கவசம் இது எல்லாமே நாம் அணிந்து கொள்ளணும். அப்ப நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இருபுறம் கருக்குள்ள பட்டயம், சத்தியமாகிய அந்த இடைக்கச்சை, இது எல்லாமே நம்ம அறிந்து கொண்டிருக்கும்போது, அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? தைரியமாக செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. ஏன்னா பாதுகாப்பு அணிகலன்லாம் போட்டிருக்கிறாங்க.
அப்ப தெளிந்த புத்தியோடு, பயம் இல்லாமல், துணிச்சலோடு சாத்தானுடைய சோதனைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இது ஒவ்வொருத்தருடைய மனதுல, இருதயத்துல மற்றும் சித்தத்தினுடைய ஒரு நிலையை காட்டக்கூடியதா இருக்கு. எச்சரிக்கையோடு இருதல் அப்படிங்கிறப்போ, மன, இருதயம், சித்தம் ஆகியவற்றில ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை காத்துக்கொள்ளக்கூடிய காரியங்களை இது குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. இப்ப அடுத்ததா இருக்கக்கூடிய குணப்பண்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரகசியம் காத்தல் இல்லைங்களா? ரகசியம் காத்தல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரகசியம் காத்தல் அப்படின்னா என்ன சொல்லப்படுது பார்த்தோம்னா, பிறர் அறிந்து கொள்வதனால் தீங்கு விளையும் ஒரு காரியத்தை மறைத்து வைக்கக்கூடிய பண்பு. ஒரு விஷயம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும்னா நிச்சயமா நமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத அறிந்து அந்த விஷயத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு மறைத்து வைக்கக்கூடிய ஒரு காரியம். அதான் ரகசியம் காத்தல், மறையடை பாங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே இருக்கு. சில விஷயங்கள் நம்ம சொல்லும், சில விஷயங்களை சிலர் சொல்லுவோம், சில விஷயங்களை சிலரிடத்துல சொல்லாபடி மறைத்து வைப்போம். இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குணப்பண்பா தான் இருக்கு, பண்பா தான் இருக்குது. எப்ப மறைச்சு வைப்போம்? நமக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ அதை சொல்றதுனால தீங்கு விளையும் அப்படின்னாக்க அதை மறைத்து வைக்கக்கூடியவர்களா இருப்போம். அதே போல நம்முடைய நோக்கங்கள் இல்லையா, நம்முடைய நோக்கங்கள், செயல்பாடுகள் வெற்றிகரமா நிறைவேறுவதற்கு துணையா இருக்கும்படிக்கும் சில காரியங்களை மறைத்து வைப்போம். ஏன்னா நம்முடைய நோக்கங்களை குறித்து சில காரியங்களை உடனே வெளிப்படுத்திட்டோம்னா அது நம்ம அது அது நிறைவேறாதபடிக்கு சில இடையூறுகள் வரும். ஆகையினால அப்படிப்பட்ட நேரத்திலே சில காரியங்கள் நாம் என்ன பண்ணுவோம்? மறைச்சு வைக்கக்கூடியவர்கள். அப்ப மறைத்து வைத்து நாம் செயல்பாடுகளை நம்ம நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு குண பண்பை தான் என்னது? ரகசியம் காத்தல் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஒரு சகோதரி எல்லா இடத்துலயும் சில காரியங்கள் சொல்லுவோம், சில காரியங்கள் சொல்ல மாட்டோம். மறைத்து வைக்கக்கூடிய காரியம் இருக்குது. அப்போ இந்த ரகசியம் காத்தல் அப்படிங்கிற இந்த பண்பு ஒருவேளை குறைவா இருந்ததுனால், இல்ல இந்த பண்பு இல்ல அப்படின்னாக்க என்ன ஆகும்? அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் இங்க சொல்றாரு. நாவடக்கம் இருக்காது இல்லையா? ரகசியம் காத்தல்ங்கிற பண்பு இல்லம்னா, நாவ நாவ அடக்காதபடிக்கு புறங்கூறி திரியக்கூடியவர்களா இருப்பாங்க. இருக்கிற எல்லா காரியங்களையும் கைக்கிக் கொண்டே இருப்பாங்க. ஏதாவது லொடலொடன்னு பேசிக்கொண்டு, இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லணும், இன்னது சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரியம்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ரகசியம் காத்தல் அப்படிங்கிற அந்த பண்பு இல்லாதது. இந்த ரகசியம் காத்தல் பண்பு இல்லாததுனால, நாவடக்கம் இல்லாதபடி புறங்கூறி திரியக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்காது. எதை மூடி மறைக்கணும், எது மறைக்கக்கூடாது இல்லாதபடிக்கு, மனசுல தோன்றுனது எல்லாத்தையுமே சொல்லிக் கொண்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் டப டபன்னு போட்டு உளறிக் கொண்டே இருப்பாங்க. அதே போல அவர்களுடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையுமே வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னது? இந்த ரகசியம் காத்தல்ங்கிற அப்படிங்கிற பண்பு குறைவாக இருக்குமானால், அல்லது பண்பு இல்லாது இருக்குமானால், இப்படிப்பட்ட கிரியை உள்ளவர்களாய் இருப்பாங்க. தான் அறிந்த அல்லது தான் திட்டமிட்ட எல்லாவற்றையுமே சொல்லிக்கொண்டு புறங்கூறி திரியக்கூடியவர்களாய் இருப்பாங்க. அநேகர் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் ரகசியம் காத்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்த அது அவங்கள்ட்ட குறைவா இருக்கிறது தான் காரணமா இருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறோம். சரி. அப்ப இந்த ரகசியம் காத்தல் அப்படிங்கிற காரியம் ஒருவேளை அதிகமா இருந்ததுன்னா, இல்லையா? மிதமிஞ்சி இருந்ததுன்னா, எதுவுமே ஒரு லிமிட்டேஷனோட இருக்கும். பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அதிகமா போகக்கூடாது, கம்மியா போகக்கூடாது. ஒரு பேலன்சிங் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும். அந்த பேலன்சிங் பண்ற வேலைய செய்யறது தான் உயர் பிரதான குணநலன்கள். உயர் பிரதான குணநலன்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, அடக்கி ஒடுக்கி அது இல்லாம பண்றது கிடையாது. ஏன்னா இல்லாம போயிருச்சுன்னா, இங்க சொல்லப்பட்ட நாவடக்கம் இல்லாம புறங்கூறி திரிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வரும். மிதமிஞ்சி போனா பாவத்துக்கு நேரா வழிநடத்தக்கூடியதா போகும். அப்ப அடக்கி ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்துது. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். கீழ்ப்படுத்துகிறேன் அப்படிங்கிறப்போ சரீரத்தை இல்லாம போறது கிடையாது.
அந்த உயர் பிரதான குணநலங்களின் நோக்கத்துக்கு ஏற்றதுமாக இந்த பண்புகளை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது. ரொம்ப அதிகமா போனுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வர்றது, இல்லாம போச்சுன்னா அதை அதிகப்படுத்துறது. அப்படியே ஒரு மிதமான மிதமாக இருக்கும்படிக்கு அதை டியூன் பண்ணி வைக்கிறது தான். நம்ம வால்யூம்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா? வீட்ல டிவி இருக்கும், மற்ற காரியங்கள்லாம் இருக்கும். அதை வால்யூம்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அதிகமா போனா காதுக்கு கேடு. கம்மியா போனா என்ன பேசுறதுன்னு கேட்காது இல்லையா? அப்ப நமக்கு தகுந்ததுமாக நம்ம காதுக்கு தகுந்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுபோல இந்த குணப்பண்புகளை உயர் பிரதான குணநலன்கள் அதற்கு ஏற்ற விதமாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இந்த கண்ட்ரோலரா வைக்கிறது தான் இந்த காரியம். ஒரு மிதமான போக்கிலே வைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்படி கண்ட்ரோல் பண்ணாதபடிக்கு இது அதிகமா போச்சுன்னா, இந்த மறையடை பாங்கு, அதாவது ரகசியம் காத்தல்ங்கிறது ஒருவேளை அதிகமா போச்சுன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? மாய்மாலக்காரர்களா இருப்பாங்க. எதையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் எதனால? அந்த ரகசியம் காத்தல் அப்படிங்கிற காரியத்த அதிகமா போறதுனால, மாய்மாலம் பண்ணோம். உள்ள இதயத்துல ஒண்ணு இருக்கும். ஆனா வெளிய பேசும்போது மாய்மாலமாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி மாய்மாலமா பேசும்போது நெறைய பொய் சொல்லுவாங்க. இல்லையா? அது நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆட்கள் நெறைய பேர் பேசுவோம். நெறைய பொய் சொல்லுவாங்க. வஞ்சனையா பேசுவாங்க. அதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது. உள்ளார பார்த்தோம்னா நம்ம மேல பெரிய கோபம் இருக்கும். பழிவாங்குற எண்ணம்லாம் இருக்கும். ஆனா வெளிய பேசும்போது ரொம்ப அன்பாய் பேசுற மாரி பேசுவாங்க. கனிவா பேசுற மாரி பேசுவாங்க. ஆனா இருதயத்துல இருக்கிறது கோபதாபங்கள் நெறைய இருக்கும். அந்த மாரி வஞ்சனையா பேசுவாங்க. இரு பொருள்பட பேசக்கூடியவங்க. திரித்து பேசுறது. மற்றவர்கள் காரியங்கள திரித்து மிகைப்படுத்தி பேசுறது. இந்த மாதிரியான காரியங்கள செய்வாங்க. எது? இந்த மறையடைப்பாங்க. அந்த ரகசியம் காத்தல்ங்கிறது அதிகமா போச்சுன்னா, இந்த மாரி மாயமாலக்காரர்களாக, நெறைய பொய் சொல்லக்கூடியவர்களாக, உண்மைய சொல்லாதபடி பொய் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த கேரக்டர்லாம் தேவனுக்கு அருவருப்பானது இல்லையா? தே தே தேவனுக்கு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறாரு. அதுல 2வதா இருக்கிறது பொய் நாவு இல்லையா? அப்போ தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்யும்படிக்காக அவர்கள் இருப்பாங்க. சரி. இப்போ இந்த உயர் பிரதான குணநலன்கள் இல்லையா? விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, தியாக அன்பு. இவைகள்லாம் இத கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்க. தன்னோட கண்ட்ரோல் எடுத்துட்டு, கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா, அப்ப எந்த விதமான செகண்டரி கிரேஸஸ் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளிவு மறைவின்மை அப்படிங்கிற ஒரு செகண்டரி கிரேஸஸ் உருவாகும் அதுலேருந்து. கண்ட்ரோல் பண்ணாக்க. அதிகமாவும் போகாதபடிக்கு, கம்மியாவும் போகாதபடிக்கு, மிதமாக வைத்தது கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா, ஒளிவு மறைவின்மை அப்படிங்கிற ஒரு பண்பு செகண்டரி கிரேஸ் 2ஆம் நிலை பண்பு அதுல உருவாகக்கூடியதா இருக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னா, ஒளிவு மறைவுன்னா கபடம் இருக்காது. அதிகமா போச்சுன்னா மாயமாலம் பண்றது, கபடமா இருக்கிறது அதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க கபடம் இல்லாமபடிக்கு, ஒளிவு மறைவு இல்லாதபடிக்கு இருப்பாங்கன்னா, அது எப்படி பெறணும்னா, ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையுமே வெளிப்படுத்திருவாங்க. எல்லாத்தையுமே சொல்லிருவாங்க. அப்படி கிடையாது. ஒளிவு மறைவு இல்லை அப்படின்னாக்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த கபடத்தன்மை இருக்காதுன்னு அர்த்தம். அந்த கபடத்தன்மை இல்லாம இருக்கும். சூழ்நிலைக்கேற்ப எது சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுவாங்க. அத மட்டுமே தெரிவிப்பாங்க. சொல்லக்கூடாததை சரியான விதத்தில் மறைத்து, சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க. ஆனா இங்க அதிகமா போகும்போது, சொல்ல வேண்டியதே சொல்லாதபடிக்கு எல்லாத்தையுமே மறைப்பாங்க. சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் மறைத்து வைத்து கபடமா பேசுவாங்க. ஆனா கொஞ்சமா பேசும்போது, எதுவுமே உள்ள வச்சுக்காம டப டபன்னு பேசி புறங்கூறி திரியக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா இங்க ஒளிவு மறைவின்மை அப்படிங்கிற செகண்டரி கிரேஸஸ் உருவாகும் சரியான கண்ட்ரோல்ல வைக்கும்போது பார்த்தோம்னா, கள்ளங்கபடம் இல்லாதபடிக்கு இருப்பாங்க. ஒளிவு மறைவின்மை அப்படின்னா, கள்ளங்கபடம் இல்லாதபடிக்கு எத பேசணுமோ அத பேசுவாங்க. எத மறைக்கணுமோ அத மறைப்பாங்க. எந்த காலகட்டம் எத வெளிப்படுத்தணுமோ அத வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இல்லைங்களா? அதேபோல தகுந்த முறையில அவங்களுடைய எண்ணங்களையும், நோக்கங்களையும் ஒளிவுமறைவின்றி வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நான் இந்த மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இது இப்படி செய்யலாம்னு திட்டமிட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி, சில காரியங்களை சொல்ல வேண்டிய காரியங்களை ஒளிவுமறைவின்றி சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா, இத இங்க இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடியவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. மாய்மாலம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. இப்ப இதற்கு நம்ம
யெஷுவா கிறிஸ்து நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கிறார். அப்போஸ்தலரோட பேசும்போது சில காரியங்களை அவர் மூடி மறைச்சு வைக்கிறார். ஏன்னா அப்போ அவங்க தாங்க மாட்டாங்க. அப்ப சொன்னா அது அவங்களுக்கு புரியாது, விளங்காது. அவங்க தாங்க மாட்டாங்க. ஆகையில சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லாது மூடி மறைக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம வேதவசனம் படிங்க. யோவான் 16:12. யோவான் 16:12ல என்ன சொல்றாரு பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இல்லையா? நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருக்குது. ஆனா நீங்க இப்ப தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியாகி அது வரும்போது சகல சத்தியத்தையும் உங்களை நடத்தும். அது தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும் என்று அங்கே சொல்வதை பார்ப்போம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நான் சொன்னேனாக்க நீங்க அத தாங்க மாட்டீங்க என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ரகசியம் காத்தல் அப்படிங்கிறது இதுதான் சரியான விதத்துல ரகசியம் ஒளிவு மறைவு இல்லாம ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து ஒளிவு மறைவு இல்லாம பேசுறாரு. அதே போல சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்றாரு. மறைக்க வேண்டிய காரியங்களை மறைக்கிறாரு. அவர்கள் தாங்க தாங்க தகாததாக இருக்கிறதுனால, அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால, அத மறைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நெறைய அநேக விஷயங்கள் காரியங்கள பார்த்தோம்னா, தன்னுடைய மரணத்தை குறித்துலாம் நெறைய இடங்கள்ல பேசியிருப்பாரு. அப்ப அதெல்லாம் வந்து ஒளிவு மறைவு இல்லாம பேசக்கூடிய காரியம். பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் நோக்கம் என்ன? எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்படிப்பட்ட சில காரியங்களை அவர்களுக்கு மறைத்து வைக்கிறார். அது அவருக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறனால மறைத்து வைக்கிறாரு. அப்ப இங்க அவர் சரியான விதத்துல அத கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுனால, இங்க என்ன ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறாரு. அதே சமயத்துல சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுறாரு. மறைத்து வைக்க காரியங்களை மறைத்து வைக்கிறாரு. அப்ப ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தக்கூடிய காரியம் தான் இங்க செகண்டரி கிரேசஸாக அங்க உருவாகுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. இடையில ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சிஸ்டர். ஓகேங்க அங்கிள். ஏதாவது சந்தேகம் இருக்கு எப்படி புரியல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா கேட்கலாம் இல்லையா? இந்த சார்ட்டோட விருப்பத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆங்க. சரி. அடுத்ததா இருக்கக்கூடிய சுயநலமான அந்த லோயர் பிரைமரி கிரேசஸ் தாழ்நிலை பிரதான குணங்கள் பார்த்தோம்னா பரிபாலன விருப்பம் இல்லையா? இந்த பரிபாலனம் விருப்பம் அப்படின்னா நம்முடையதை நம்மை நாமே பரிபாலித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அதே போல நம்மேல் சார்ந்திருக்கிறவர்களுடைய மற்றும் எளியவர்களுடைய தற்கால வருங்கால தேவைகளுக்காக நம்முடைய வாய்ப்பு வளங்களை ஈட்டணும். ஈட்டு அப்படின்னா சம்பாதிக்கணும். அவைகளை சம்பாதித்து அவைகளை பாதுகாக்கக்கூடிய பண்பு அல்லது செயல் அதான் பரிபாலன விருப்பம். வீட்டுக்கு குடும்ப தலைவன் இருக்கிறாங்கன்னா தனக்காகவும் தன்னுடைய மனைவி மக்களுக்காகவும் அவர்களை பரிபாலிக்கிறதுக்காக அவர்களை போஷிக்கணும். அவர்களுக்கு உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதெல்லாம் சௌகரியத்துக்கு கொடுக்கணும் இல்லையா? அதற்கு தேவையானவைகளை சம்பாதிக்கணும். அந்த சம்பாதித்து அப்படிப்பட்ட காரியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பண்பு இதுதான் பரிபாலன விருப்பம். ஏன்னா இப்ப சம்பாதிக்கணும் அன்னன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டு போனா போதுமா? எதிர்காலத்துல தேவைகளுக்காக பிள்ளைகள் படிப்புக்காகவோ அல்ல பிள்ளைகள் திருமணத்துக்காகவோ சேர்த்து வைக்கணும் இல்லையா? அதே போல தங்களோட வயதான காலத்துல தங்களோட முதிர் காலத்துல கடைசி வரைக்கும் இதே போலவே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஓய்வு எடுக்கிற ஒரு காலம் வரும். அந்த காலகட்டத்திலும் தங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்க என்ன பண்ணணும்? பாதுகாத்து வைக்கணும். அப்படி பாதுகாத்து வைத்தால்தான் அவர்கள் புத்திசாலித்தனமாக இதெல்லாம் என்னது பரிபாலன விருப்பம். இப்ப இந்த விதமான பரிபாலன விருப்பம் நியாயமான ஒரு சுயநலமான காரியமா இருந்தாலும் கூட நியாயமான ஒரு காரியம். நம்மையும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும், பரிபாலிக்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கணும், அதுல கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற காரியம் எல்லாம் வந்து பரிபாலன விருப்பம். எதிர்காலத்துல நமக்கு ஒருவேளை சிக்னஸ் வந்துடலாம், வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அப்பெல்லாம் நம்ம தேவைக்காக வேண்டி அதை பாதுகாத்து இப்ப சம்பாதிக்கிற காரியங்களும் ஒரு பகுதியை பாதுகாத்து சேமித்து வைக்க வேண்டிய ஒரு காரியம்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. இப்ப அநேகர் என்ன பண்ணுவோம் இந்த காரியங்கள்ல ஒரு சிலர் தவறு பண்ணக்கூடியவர்களா இருக்கிறார். என்னன்னா இயேசு கிறிஸ்து
நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, அன்ற நாளைக்கு அதனதன் பாடு போதும். அதனால நீங்க பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தை சேர்த்து வைங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகையினால ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூமியில சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதில்லை, இருக்கிறத ஜாலியாக செலவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தவறாக அநேகர் நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படி செய்து தங்களை வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. ஒரு சில ஆட்களை என்னுடைய லைஃப்ல நான் பார்த்திருக்கிறேன். அது தவறான ஒரு காரியமா இருக்கிறது. யேசுவ சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லல அங்க. பூமியிலே சேர்த்து வைக்காதன்னு சொன்னாரோ இல்லையா? ஒட்டுமொத்தமா சேர்த்தே வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. இல்லைங்களா? பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்துல எப்படி சேர்த்து வைப்பீங்க? இங்க சம்பாதிச்ச அந்த பணத்த கொண்டு பரலோகத்துல வச்சுட்டு வருவீங்களா? இல்லையா? அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இப்ப இங்க சம்பாதிக்கிற காரியத்தையே சத்தியத்துக்கென்று நீ எதெல்லாம் எப்படிலாம் செலவு பண்றியோ, தேவனுக்கு ஒப்புறது பிரேசிய வாழ்க்கை ஓடுறியோ, அது அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படக்கூடியதா இருக்கிறது. இல்லைங்களா? அப்ப நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தோட தேவைகளுக்காக, இங்க பூமியில ஒண்ணுமே சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. 5000 பேத்த போஷித்தார். 5 அப்பங்களையும் 2 மீனை கொண்டு வந்து 5000 பேரை போஷித்தார். மீதி இருக்க துணிக்கையில என்ன பண்ணாரு? அப்படியே விட்டுட்டாரா? சரி ஆளாளுக்கு அள்ளிட்டு போங்க. ஏன்னா நாளைக்கு சேர்த்து வைக்க கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டாரா? விடல. இல்ல 12 கூடையில சேர்த்தாங்க. ஆ நாளை தினத்துக்காக சேர்த்து வைங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. எடுத்து வைங்க. பின்னால தேவைப்படுதோ, அதனால எடுத்து வைங்கன்னு சொன்னாரு. இல்லைங்களா? அப்ப சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லாம, யோசேப்புக்கு என்ன தேவன் ஞானத்த குடுத்தாரு? செழிப்பான காலங்கள் 7 வருஷம் பஞ்ச வருது. காலங்கள்ல பஞ்ச பஞ்சகாலம் 7 காலங்கள்ல வருஷம் வருது. ஆமா. செழிப்பான காலங்கள்ல நீ சேர்த்து வை. அப்ப ம். பஞ்ச காலத்துக்கு அதுக்கு உதவிகரமா இருக்கும். இல்லையா? அதுதான் ம். யோசேப்புக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு ஞானேந்திரமான ஒரு காரியமா இருக்கு. சொல்லிக் கொடுத்த ஒரு காரியமா இருக்கு. இதெல்லாம் விட்டுருவாங்க சிலர். ஆண்டவர் சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். பரலோகத்துல சேர்த்து வைக்கன்னு சொன்னாரு. அப்ப பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கியா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அந்த காரியங்கள்லாம்? அவர்கள் தங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கும், கோழைத்தனத்துக்குமாக அத இத பயன்படுத்திக் கொள்றாங்க. தங்களுடைய காரியங்களுக்காக, தங்களுடைய சுய தேவை, சுய இச்சைகளுக்காக என்ன பண்ணாங்க? இப்படி இப்படி வசனத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் வந்து சேர்த்து வைக்கணும் வைக்கக்கூடாது. அங்க வந்து பூமியிலே சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்றாரு. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்றாரு. உங்கள் இருதயம் எங்கேயோ, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்ப பூமியிலே சேர்த்து வைத்து அதை ஒரு பொக்கிஷமாக நீ கருதும் போதுதான் அது தவறான ஒரு காரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொக்கிஷமாக கருதி பொருளாசை உள்ளவனாக நீ மாறினாயானால் அப்பதான் அது தவறு. அப்பதான் பூச்சி எல்லாம் அரிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா நம்முடைய தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக, அவர்களுடைய பரிபாலனத்திற்காக, எதிர்கால தேவைக்காக நாம சேர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் வேதகம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியமா இருக்குது. ஆண்டவரே இயேசுவும் அதான் சொல்றாரு. அப்போஸ்தலர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். 2 கொரிந்தியர் 12:14 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:14. 2 கொரிந்தியர் 12:14ல என்ன சொல்றாரு? நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அங்கு சொல்கிறதை நாம பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்ப இங்க பவுல் அப்போஸ்தலன் சேர்க்கணும்னு சொல்றாரா? சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரா? சேர்க்கணும்னு தான் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்றாரு. இல்லைங்களா? அப்போ இப்ப எதுக்காக சேர்த்து வைக்கணுங்கிறாரு? பராமரிப்புக்காக. நமக்காகவும், நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அவருடைய பராமரிப்புக்காக சேர்த்து வைக்கணும் தான் இங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அததான் இங்க நமக்கு அந்த அட்டவணையிலே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நம்மேல் சார்ந்தவர்களுடைய மற்றும் எளியவர்களுடைய தற்கால, வருங்கால தேவைகளுக்காக நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்துள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, பின்னாலே ஏழை எளியவர்களுக்கு சில காரியங்களை நாம உதவி பண்ணணும்னு நினைச்சா கூட சேர்த்து வச்சா தானே பண்ண முடியும். இப்ப அதுலேருந்து எடுத்து பண்ணணும். இல்லைங்களா? அதற்காக பண்ணணுங்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்லும்போது, நான் வரும்போது
தரித்திரர்களுக்காக, தரித்திரா இருக்கக்கூடிய சில ஸ்ரீசர்களுக்காக நீங்க உதவி பண்றதுக்கு நான் வரும்போது பணம் சேர்க்காம வாரந்தோறும் நீங்க ஏதாவது சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. நான் வரும்போது அதை வாங்கிக் கொள்வேன். அது வரைக்கும் வாரம் வாரம் நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்கன்னு தான் அங்க சொல்றாரு. எதுக்கு? மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நோக்கத்துக்கும் கூட அங்க என்ன பண்ணும், சேர்த்து வைக்கணும். அப்ப நமக்கு மட்டுமல்லாமல், நம்ம சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல், நமக்கு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு கூட நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வளங்களை ஈட்டி அவைகளை பாதுகாக்கணும், சேர்த்து வைக்கணும்னு அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி, இந்த சேர்த்து வைத்தல், இந்த பரிபாலன விருப்பம்ங்கிற அந்த காரியங்கள் ஒருவேளை குறைவா இருந்ததானால், இல்ல அது இல்லன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்டவர்கள் தான் சேர்த்து வைக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? ஊதாரித்தனமா இருப்பாங்க. வர்ற சம்பளத்தை அப்படியே செலவு பண்ணி ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடியவர்களாக, வீண் செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப வள ஆதாரங்களை கையாளுவதில் ஒரு அலட்சிய போக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட இந்த மாதிரி தான் இருந்தாரு. ஆனா அவர் தனக்கு தானே சொல்லிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பணத்துக்கு நான் மதிப்பே கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. பணத்துக்கு நாம மதிப்பு கொடுக்காம இருக்கலாம். அப்ப பணத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்க என்ன பண்ணணும்? கடன் உடன் வாங்காம காரியங்களை நடத்தணும். அப்ப உன்னுடைய தேவைகளுக்கு கடன் வாங்கும்போது, கடன் கொடுத்தவன் மதிப்பு கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? இல்லீங்களா? அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. தன்னோட ஊதாரித்தனத்துக்கும், வீண் செலவுக்கும் ஒரு சப்பக்கட்டு கட்டி, நான் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு இந்த காரியத்தை பிடிச்சுக்கிட்டவங்க, ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் வேற எதிலும் கடன் படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்களா? கீழ்ப்படியல. அந்த வசனத்துக்கு அது கடன் படாம இருக்கணும்னா, அப்ப ஊதாரித்தனம் செலவு பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லையா? வீண் செலவு செய்யப்படுறது இருக்கக்கூடாது. பல ஆதாரங்களை கையாளுவது அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த பரிபாலன விருப்பத்துல ஏனோ தானோன்னு இருக்கக்கூடியவர்கள், அக்கறையற்று இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த பரிபாலன விருப்பம் குறைஞ்சு போனதுனால, அவங்க ஊதாரித்தனமா இருக்கிறாங்க. வீண் செலவு செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தன்னோட இருக்கக்கூடிய பலங்களை எல்லாம் ஆடம்பரமா செலவு பண்ணியிருப்பாங்க. இல்லையா? வருங்காலத்துக்காக சேமித்து வைக்காம இருப்பாங்க. எதையுமே சேமிக்க மாட்டாங்க. இப்ப அன்னன்னைக்கு இருக்குதா, இருக்கிறத சம்பாதிச்சுட்டு நம்மளே ஜாலியா செலவு பண்ணிட்டு போலாம். அப்படிதான் நினைக்குவாங்க. இப்ப நாளைக்கு சம்பாதிக்க முடியாம தாழ்வு நிலை வந்திருக்கும் போது, இல்ல உடம்பு சரியில்லாம போகும்போது, அப்ப போய் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆயினால தான் ஆண்டவர் ஞானமாக பரிபாலன விருப்பத்துல செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்றாருங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. இந்த பரிபாலன விருப்பம் அப்படிங்கிறது சிலர்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப அளவுக்கு மிஞ்சி இருக்கும். இப்ப அளவுக்கு மிஞ்சி இருக்கும்போது, அது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தா, பொருளாசை வந்துரும். பிறர் பொருள் மீது ஆசை கொள்ள ஆரம்பிச்சுருவாங்க. பேராசை வந்துரும். பிசினித்தனம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமா சேர்க்கணும், பொருளாசை வந்துரும். இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், அது மேல ஒரு ஆசை வந்துரும். ஆகையினால தங்களோட தேவைகளுக்கு கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. தங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கம்மியான செலவு பண்றது எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி தான் யோசிப்பாங்க. தங்களை தாங்களே ப ப பராமரித்துக் கொள்வதற்கு கூட செலவு பண்றதுக்கு தயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுல பிசினித்தனம் வரும். கஞ்சத்தனம் இருக்கும். பிறர் பொருளை அபகரிக்கணுங்கிற சிந்தனை எல்லாம் இங்க தான் வரக்கூடியதா இருக்கும். இப்ப நாம பலன் பெறுவதற்காக மற்றவர்களை சூழ்ச்சியால் தோல்வியுற செய்யக்கூடியவர்களாவும் இருப்பாங்க. இதெல்லாம் என்னது? பாவமான காரியங்கள். பரிபாலன விருப்பம் மிதமிஞ்சி போகும்போது, அந்த பாவமான காரியங்களை நோக்கி செல்லக்கூடியதாக அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப இந்த விதமான காரியங்கள் நோக்கும்போது அதனால தான் எபேசியர்ல சொல்லும்போது, விக்கிரக ஆராதனையான பொருளாசை அப்படிங்கிறார். பொருளாசைங்கிறது விக்கிரக ஆராதனைக்கு ஈடா இங்க சொல்றாரு. ஏன்னா அது மிதமிஞ்சி இருக்குது. பரிபாலன விருப்பங்கிறது மிதமிஞ்சி இருக்குது. ஆகையினால பொருளாசை உள்ளவர்களா இருக்கிறாங்க. பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதை உயர்வாக நினைக்கிறாங்க. இல்லைங்களா? எபேசியர் 5:5 படிக்கலாம். எபேசியர் 5:5 சொல்றாரு. எபேசியர் 5:5 என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது,
தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போ பொருளாசைங்கிறது ஒரு விக்கிரகமாக ஆகுது. ஏன் விக்கிரகமாக ஆகுது பொருளாசை? ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அதை வைக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆகையினால் அது விக்கிரகமாக ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசைங்கிறப்போ எல்லாத்துக்கும் மேலாக அந்த பொருள் ஈட்டக்கூடிய ஒரு காரியங்களை உயர்வாக மதித்து உயர்வான காரியத்தை வைக்கிறதுனால அது விக்கிரக ஆராதனையாக அது இருக்கிறது என்று அங்க பவுல் சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பரிபாலன விருப்பங்கள் மிதமிஞ்சி போனுச்சுன்னா இப்படி தவறான பாவமான நிலைக்கு நம்ம கொண்டு போயிரும். அப்போ உயர் பிரதான குணங்கள் இருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதரம், அன்பு இவைகளெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது இல்லையா, அதிகமாகவும் போகாதபடிக்கு கீழே இறக்கணும், இல்லாம போயிடாதபடிக்கு மேலே ஏற்றணும். இப்படி சரியான விதத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஒரு குணப்பண்பு உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா தாராள குணம் அப்படிங்கிற 2ஆம் நிலை குணப்பண்பு உருவாகும். சரியா கண்ட்ரோல் பண்ணிச்சுட்டான். கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த தாராள குணம் அப்படிங்கிற குணப்பண்பு உருவாகும். இந்த தாராள குணம் அப்படிங்கிறப்போ இது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மற்றவர்கள் வளம் பெறுவதை காண வேண்டும் என்று விரும்பும். அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை அவங்கள்ட்ட ஏற்படக்கூடாது. அதான் தாராள குணம். தாராள குணம் வர்றவங்கள்ட்ட நமக்கு இருக்கோ இல்லையோ வாரி வழங்குறது தாராள குணம் கிடையாது. அது நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கிற சிலர் இருக்கிறாங்க. தன்னோட குடும்பத்தை பராமரிக்க வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாரி இறைச்சிட்டு போயிடுவாங்க. கடைசியில் தன்னோட குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. இது தாராள குணம் கிடையாது. வேதம் சொல்லுது ஒரு இது தாராள குணம் கிடையாது. இது ஊதாரித்தனமான ஒரு காரியம் இருக்குது. மற்றவர்களுடைய பாராட்டணும் போற்றணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஊதாரித்தனமான செயலா இருக்கு. தாராள குணம் அப்படிங்கிறது மற்றவர்கள் பலம் பெறுவாங்க. பலம் பெறும்போது நம்மை காட்டிலும் அதிகமாக அவர்கள் முன்னேறும் போது வளமையா இருக்கும்போது அதை காணும் போது சந்தோஷப்படுவாங்க. நமக்கு கீழே இருந்தா இப்ப நமக்கு மேல போயிட்டு இருக்கிறான், நல்லா வளமையா இருக்கான், நல்லா வசதியாக இருக்கிறாங்கப்ப அதை குறித்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி அவர்களை காண வேண்டும் என்று விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை அவரிடத்துல இருக்கும். மற்றவர்களுக்கு விசேஷமா தரித்திரருக்கு ஆசைகளை கொடுப்பதில் ஒரு தாராளமா தம்முடைய காரியங்களை தேவன் தமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தரித்திரர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு தாராள குணம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி பகிர்ந்து கொடுக்கிறேங்கிற காரியத்துல தன்னுடைய குடும்பத்துக்காக வச்சிருக்கிற காரியங்களை தூக்கி கொடுக்கறது கிடையாது. நாம தியாகம் பண்ணணும், நம்மளதான் தியாகம் பண்ணலாம், நம்முடைய சுயத்தை தான் தியாகம் பண்ணலாம். குடும்பத்தையே தியாகம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ். இதெல்லாம் பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரியாதபடிக்கு தான் அநேக தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப தாராள குணம் அப்படிங்கிறது மற்றவர்கள் பலம் பெறுவதை காண வேண்டும் என்று விரும்புவாங்க. நம்மளை காட்டிலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும், வசதி வாய்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி காண வேண்டும் என்பதை விரும்புவாங்க. மற்றவங்க நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை தான் அந்த தாராள குணமாக இருக்கிறது. நம்ம அனுபவத்திலே கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சிலர் பார்த்தோம்னா நம்ம தாழ்ந்து இருக்கும்போது நமக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. தாழ்ந்து இருக்கும்போது உதவி பண்ணுவாங்க. இதே நாம அந்த அவர்கள் செய்த உதவிகளை ஊன்றுகோலாக வைத்து நாம் வாழ்க்கையிலே முன்னேறும் போது அதை பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பொறாமைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கு தாழ்ந்து இருக்கும்போது நமக்கு உதவி பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நாம் வாழ்க்கையில முன்னேறும் போது நம்மளால அவங்க முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு அதை குறித்து சந்தோஷப்படணும் இல்லையா? சந்தோஷப்படணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தணும். ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க, பொறாமைப்படாது. நம்மளை காட்டிலும் மேல போறான் அப்படின்னு சொல்லி பொறாமைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நமக்கு சில தீமையான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப இது தாராள குணம் கிடையாது. ஆனா தாராள குணங்கிறது நம்மை காட்டிலும் மற்றவர்கள் பலம் பெறுவதை விரும்பும். அப்படி காண வேண்டும் என்று விரும்பும். அதங்க சொல்லப்படுது. அதுதான் தாராள குணம். அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கும்.
அப்படிப்பட்டவர்கள் செம்மறியாடு வகுப்பார் என்று இயேசு கிறிஸ்து உண்மையில சொல்றாரு இல்லையா? பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான் தாராள குணம் அங்கே வளரும். எப்போ இந்த காரியங்களை அந்த பரிபாலன விருப்பத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது, உயர் பிரதான குணங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த தாராள குணம் அப்படிங்கிற செகண்ட் கிரேசஸ் உருவாகக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கோம். சரி, இப்ப நாம பார்த்துருக்கிறதெல்லாம் வந்து சுயநலமான தாழ்நிலை குணநலன்கள் இல்லைங்களா? சரி, அதற்கு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு வசனத்தை பார்க்க மறந்துட்டேன். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு தாராள குணம் உள்ளவர்களாக, அப்படி பரந்த மனப்பான்மை உள்ளவராக அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு யோவான் 17:11 படிக்கலாம். யோவான் 17:11 நீங்க எடுத்தீங்கன்னா படிக்கலாம். என்ன சொல்றாரு யோவான் 17:11? நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று அங்க சொல்லுவதை பார்ப்போம் இல்லையா? எவ்வளவு அழகா கேட்கிறார். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கணும். நீரும் நானும் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ ஒன்றாயிருக்கிறோம். ஆஹ் அதுபோல அவர்களே அதுபோல அவர்களும் ஒன்றாயிருக்கும் அப்படிங்கிறார். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களே உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறார். அவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கிறது உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று அங்கே சொல்றாரு. இதுதான் அந்த தாராள குணம். நாம போல நாம மட்டுமே இயேசு தேவனோட ஒப்புரவா இருக்கணும், ஒத்து இருக்கணும், ஹையர் ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு நினைக்காத படிக்கு அவரு கூட இருக்கக்கூடியவர்கள் அந்த சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அவரை போலவே பிதாவோடு ஒன்றா இருக்கணும். அப்படி நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று இதுதான் தாராள மனப்பான்மை, தாராள குணம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுல 21வது வசனம் பாருங்க. 21ல என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில ஒன்றா இருக்கணும் இல்லைங்களா? இதுல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம நான் எப்படி உம்மோடு ஒன்றா இருக்கிறேன் அது போல அவர்கள் நம்மோட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவர்கள் நம்ம விட்டு கீழாவே இருக்கணும், நமக்கு கீழாவே இருக்கணும் அப்படி எதிர்பார்க்கல. இதுதான் அந்த தாராள குணம் அப்படிங்கிறது. மற்றவங்க நம்மை போல ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு உன்னதமான ஹையர் ரேஞ்ச இவர் பெற்றதும் அல்லாமல் இவரோடு கூட அவர்களும் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வேண்டிக் கொள்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல 23 படிக்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிந்தவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களிலும் நீர் என்னில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இல்ல? நீர் என்னத்திலே அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கணும். அவர்கள் நீர் அன்பா இருக்கிறீங்க அப்படிங்கிறத உலகம் அறியணும். நீர் என்னில் அன்பா இருக்கிறது எப்படி உலகம் அறிஞ்சிருக்கோ அது போல அவர்களிலும் என்னிடத்துல அன்பா இருக்கிறது போல அவர்களும் அன்பா இருக்கீங்க அப்படிங்கிறத உலகம் அறியணும். எவ்வளவு அழகா வேறு. இதுதான் என்னது தாராள குணம். மற்றவர்கள் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் நம்மை போல செழிப்படையணும் அப்படிங்கிற ஒரு தாராள குணம் அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற தாராள குணம். மற்றவர்கள் வளம் பெறுவதை காண வேண்டும் என்று விரும்புவதிலே ஒரு பரந்த மனப்பான்மை, மற்றவர்களுக்கு விசேஷமாக தரித்திரருக்கு ஆசைகளை கொடுப்பதிலே ஒரு தாராள மனப்பான்மை இல்லைங்களா? இதெல்லாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இது நல்ல ஒரு உதாரணம். எல்லாத்திலுமே நல்ல ஒரு உதாரணம் ஆண்டவராய் யெஷயா அவர்கள் தான் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். சரி, இப்ப அடுத்ததான சுயநலமான தாழ்நிலை குண நலன் என்னன்னு பார்த்தோம்னா ஆகாரத்துக்கான விருப்பம் இல்லையா?
நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய விருப்பம். அறுசுவை உணவோட சாப்பிடணும், எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது இல்லையா? உணவுக்காக, பானத்திற்காக, தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கலாம் விரும்பக்கூடிய ஒரு ஆகாரத்துக்கான விருப்பம் இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப இந்த ஆகாரத்துக்கான விருப்பமும் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். ஒருவேளை இந்த ஆகாரத்துக்கான விருப்பம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆகாரத்துக்கான விருப்பம் கம்மியா இருக்கு. சிலர் பேசுவாங்க, என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை குடிச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மாதிரி சலிப்பா. அப்ப ஆகாரத்துக்கான விருப்பம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா, விருப்பமே இல்லை அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க எல்லாம் சரி நோன்பு இருந்துடலாம், சாப்பிட்றதே விருப்பம் இல்லை, அதை நோம்பாக்கிடலாம் அப்படின்னு கடுமையான நோன்பு இருப்பாங்க இல்லையா? அதே போல சாப்பிட்ற சாப்பாடு போதுமா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லை இருப்பாங்க. ஏதோ பேருக்கு சாப்பிட்டுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஆகாரத்துக்கான விருப்பம் இல்லைன்னா, சாப்பிட்றதுல ஒரு விருப்பமோ வாஞ்சியோ எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சாப்பிட்றதுக்கான விருப்பம் அதிகமா இருந்ததுன்னா, சாப்பிட்றதுக்கான விருப்பம் கம்மியா இருந்ததுன்னா, விருப்பமே இல்லைன்னா இப்படி இருப்பாங்க இல்லைங்களா? சாப்பாடுல எந்த ஒரு அக்கறை இல்லாம, சரி சத்தான உணவா சாப்பிடணும், அக்கறை இல்லாம எப்படி சத்தா உணவா சாப்பிடணும் அப்படிங்கலாம் திங்க் பண்ண மாட்டாங்க. போஷாக்கு உள்ள உணவா சாப்பிடணும்னு திங்க் பண்ண மாட்டாங்க. ஏதோ இருக்கிறத வந்தத சாப்பிட்டுட்டு கிடக்குறேன் அப்படிங்கிற மாரி சிலர் சலிச்சுட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு விருப்பம் இல்லாம இருக்கும். அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஆகாரத்துக்கான விருப்பம் அதிகமா போச்சுன்னா, இல்லையா? அது என்ன ஆகும்? பெருந்திண்டி இல்லையா? பெருந்திண்டின்னா பெருந்திண்டிக்காரமா இருப்பாங்க. இந்த வேலைக்கு சாப்பிடணும், போகணும் கிடையாது. ஒரு நாளைக்கு 6 வேளை, 10 வேளை கூட தின்னுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வாயில போட்டு இதான் கொறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? அந்த மாரி பெருந்திண்டிக்காரர்கள் ஆயிருவாங்க. அதிகமா போச்சு. ஆகாரத்துக்கான விருப்பம் அதிகமா போச்சு. இப்படி போயிருவாங்க. குடிப்பழக்கம் அதுவும் ஓவரா போயிட்டே இருக்கும். இப்ப சாப்பிடுறது இதுதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரியம்லாம் கிடையாது. எது குடுத்தாலும் கிரைண்டர்ல போட்டு அரைக்கிற மாரி வாய்க்குள்ள போட்டு அரைச்சிடுவாங்க. இப்ப சமநிலையற்ற உணவை சாப்பிடக்கூடிய ஒரு பாங்கு அந்த இடத்துல வந்துரும். பெருந்திண்டிக்காரனா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, கொறிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா? அந்த மாரி ஒரு பெருந்திண்டிக்காரனா ஆயிருவாங்க. இப்படி பெருந்திண்டிக்காரனா ஆனா அதோட விளைவு என்ன ஆகும்? பலவிதமான நோய்கள் தாக்கக்கூடியதா இருக்கும். இல்லையா? சரி. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நமக்கு வேத வசனங்கள்ல நிறைய வசனங்கள் இதை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்ப்போம். லூக்கா 21:34 ஆண்டவர் என்ன சொல்ற பார்ப்போம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் வாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையா? பெருந்திண்டினால வெறியினால பாரம் அடையாதபடிக்கு சொல்றாரு. பெருந்திண்டினா அதான் பெருந்தினிக்காரனா இருந்து இல்லையா? வெறிக்கிற அளவுக்கு குடிகாரனா இருந்து அப்பெல்லாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பாரம் அடையாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதை இருங்க சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமாக நம்மை கொண்டு போகும். நமக்கு உடல் உபாதைகளை கொண்டு வரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல் நீதிமொழிகள் 23:21 இப்படிப்பட்டவர்கள் ஒரு தரித்திரர் தான் ஆகுவாங்க அப்படிங்கிறார். சாலமோன் ஞானி சொல்லும் போது நீதிமொழிகள் 23:21 படிக்கலாம். நீதிமொழிகள் 28 23. 23:21 குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் இல்லையா? இப்போ குடிகாரனா போஜன பிரியனா இல்லையா, மிதமிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருந்தா அது உங்களை என்னங்க ஆக்கும்? தரித்திரரை தான் ஆக்கும். அது ஒரு
தரித்திர நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எப்படிலாம் ஒரு தரித்திர நிலைக்கு இருந்தாங்க, கடைசியில எவ்வளவுக்கு நோய்வாய்ப்பட்டாங்க. ஏன்னா செல்வம் நல்லா சம்பாதிக்கிற காலத்துல ஃபுல்லா குடிச்சிட்டோ இல்ல பெருந்தீனியா தின்னுக்கிட்டோ இப்படி இருந்துகிட்டு அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு கடைசியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வெளியில எவ்வளவு தரித்திர நிலைக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நம்முடைய லைஃப்ல அநேக இடங்கள்ல அநேக நிச்சயமா நாம பார்த்திருக்கோம். என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஆட்களை நிறைய நாம பார்த்திருக்கிறோம். அப்ப குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவாங்க அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 20:1 பாருங்க. 20:1 என்ன சொல்றாரு? திராட்சரசம் பரியாசம் செய்யும். மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிறது ஒருவனும் ஞானவான் அல்ல. இப்ப மதுபானம் அமளி பண்ணும் இல்லையா? அதான் மயங்கிற ஒருவனும் ஞானவானா இருக்க முடியாது. ஞானவான் அல்ல. அப்ப ஞானவானதா இருக்க முடியாது. அவர்கள் புத்தியற்றவர்களாக புத்தி விற்றவர்களாக இருப்பாங்க. ஞானமான காரியம் அவர்களிடத்துல நிச்சயமா இருக்காது. ஏன்னா மதுபானத்திலும் மயங்குகிற ஒருவன் ஞானவான் அல்லன்னு சொல்லுகிறதை நாம பார்க்கணும். ஏன்னா அதை அமளி பண்ணக்கூடியதா இருக்கும். பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே போல எசாயா 5:11 பார்க்கிறோம். எசாயா 5:11 பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ இல்லையா? இதெல்லாமே அவர்களை தரித்திரராக போகும்படிக்கு செய்யும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ பெருந்திண்டி அந்த குடிப்பழக்கம் இப்படி இருக்கும். எது ஆகாரத்திற்கான விருப்பம் அதிகமாக போகும்போது இப்படி வரும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, இத உயர் பிரதான குணநலன்கள் இல்லையா? விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோசிநேகம், அன்பு, தியாக அன்பு. அதுல இந்த இச்சையடக்கம் அப்படிங்கிற காரியம் தான் இதை அதிகமா கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அதிகமா சாப்பிடாதபடிக்கு பெருந்தடிக்கான குடிப்பழக்கம் இல்லாதபடிக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த அந்த இது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற காரியம் கண்ட்ரோல் பண்ணும். அப்ப அந்த பண்புகள் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த விதமான குண பண்புகளை உருவாக்க அவர்களுக்கு ஒரு மட்டான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கும் அவர்களுக்கு. அப்ப மட்டான உணவு பழக்கம் பழக்கம் அப்படின்னா அதிகமா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. தனக்கு என்ன தேவை அது மட்டும் கரெக்டா சாப்பிட்டுட்டு முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ தேவனை கனப்படுத்தும் விதத்துல நம்முடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருப்பதற்கு தேவையான பலத்திற்காக உணவையும் பானத்தையும் சரியாக பயன்படுத்துவது. அப்ப சாப்பிட்ற சாப்பாடுல அவங்க எப்படி இருக்கணும்? முதல்ல தேவனை கனப்படுத்தும் விதத்துல இருக்கணும். நம்முடைய கடமைகளை நாம நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பதற்கு தேவையான போஷாக்கு, தேவையான சத்தை கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கும் நாம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. நமக்கு நாமே செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. நம்ம குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது இல்லையா? இந்த கடமையன்மையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இருப்பதற்கு தேவையான நம்முடைய பலத்திற்காக உணவு பானத்தையும் என்ன பண்ணுவாங்க? சரியாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். ஆண்டவரை யேசுவும் அது போலதான் இருந்தார். சரியாக அந்த காரியங்களை எல்லாம் பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வேத வசனங்களும் நிறைய இருக்குது. சாப்பிட்ற விஷயத்துல ஆலோசனைகள் நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டு வசனங்கள் படிக்கலாம். பிரசங்கி 10:16-17 படிக்கலாம். பிரசங்கி 10:16-17. ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. 17 படியா? ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. அப்போ ராஜா சிறு பிள்ளையா இருக்கிறான்.
சிறு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஆகாரத்துக்கு மேல விருப்பம் இல்லையா? இது சாப்பிடலாம் அதை சாப்பிட அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ராஜா இருந்து பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இல்லையா, எந்திரிச்சதுலேருந்து சாப்பாடு சாப்பாடுன்னு அலையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஐயோ அப்படிங்கிறார். ஆனா ராஜா குலமகனா இருக்கிறான் இல்லையா, ஹானஸ்டியா இருக்கிறான், உயிர் பிரதான குடிமகன குலமகனா இருக்கிறான். பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேலையில் உண்கிறவர்களுமா இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. இப்ப சாப்பாடு பலன் கொள்றதுக்கு ஏற்ற வேலையில சாப்பிடணும். கண்ட நேரத்துல கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்படி இருக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. சிலர் எந்த நேரத்துல எது கொடுத்தாலும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்ப நிச்சயமா பின்னால அவங்களுக்கு அதே போல உபாதைகள் வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அனுபவத்திலையும் நாம பார்த்துருக்குறோம். அதே போல எதை செய்தாலும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதை செய்ய தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு வலியுறுத்துகிறார். 1 கொரிந்தியர் 10:31 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:31. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் அப்படிங்கிறார். புசிக்கிறது குடிக்க எதை செய்தாலும் கூட அதுல தேவனுடைய நாம மகிமைப்படுமா? நாம சாப்பிட்றது இல்லையா, நாம குடிக்கிறது இல்ல, தேவனுடைய நாம எப்படி மகிமைப்படும்படி செய்யறது இல்லையா? இங்க சொல்லப்பட்ட பிரகாரம் பலன் பலனுக்கு தக்கதாக பலன் கொள்ள ஏற்ற வேலையில உண்ணும்போது அது தேவனுக்கு மகிமையா இருக்கும். ஏன்னா அப்போது நமக்கு உடல் உபாதைகள் இருக்காது. சத்தியகாரியங்களை படிப்பதற்கோ தியானிப்பதற்கோ மற்றவர்கள் சொல்வதற்கோ நமக்கு உடல் ஒத்துழைக்கும். ஆனா கண்ட நேரத்துல கண்டதை போட்டு தின்னுக்கிட்டே இருந்தோம்னா உடல்ல பல விதமான உபாதைகள் வரும். அந்த உபாதைகள் வந்ததுன்னா நிச்சயமா சத்தியத்தை குறித்து நம்மளால யோசிக்க முடியுமா, சிந்திக்க முடியும்? ஒருத்தனுக்கு தலைவலி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, தலைவலி இருக்கும்போது சத்தியத்தை குறித்து நம்ம யோசிக்கோமா, சிந்திப்போமா இல்லையா? இப்போ உடல் உபாதை இருக்கும்போது எண்ணங்கள் சிந்தனை அதுல தான் போகும், சத்தியத்துல போகாது. அப்போ அந்த காரியம் எப்படிப்பட்டதா இருக்குது? தேவனுடைய நாம மகிமைக்குரிய ஏற்படுத்துற விதமாக நாம புசிக்கிறோம். தேவனை நாம் மகிமைப்பக்க விதமா புசிக்கிறோம்னா நமக்கு ஆகாரம் உண்ணத்தக்க ஏற்ற வேலையில உண்ணுவது அவசியமா இருக்குது. அப்ப நமக்கு அதன் மூலமாக போஷாக்கு கிடைக்கும். அந்த போஷாக்கு கிடைக்கிறது மூலமாக நாம நிறைய படிக்கலாம், சத்தியத்தை தியானிக்கலாம், மற்றும் எடுத்து சொல்லலாம். அதன் பலனிலே நாம் சத்திய காரியங்கள் நிறைய வேலைகள் செய்யலாம் இல்லையா? எலியா படுத்து தூக்குறாரு, ஒரு தேவதூதன் தட்டி எழுப்பி சாப்பாடு தண்ணி கொடுக்குறாரு இல்லையா, கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. மறுபடியும் சாப்பிட்டு தூக்குறாரு, மறுபடியும் தட்டி எழுப்பி சாப்பாடு தண்ணி கொடுக்குறாரு, அப்பமும் தண்ணியும் கொடுத்து நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சாப்பிடு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சாப்பிட்டுட்டு அந்த பலனில 40 நாள் இரவு பகலும் ஓரங்கிற மலை வரைக்கும் நடந்து போனான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ சாப்பாடு அப்படிங்கிறது பலன் கொல்லத்தக்க ஏற்ற வேலை உண்ணணும், சத்தான ஆகாரமா சாப்பிடணும், அதை லிமிட்டா சாப்பிடணும், அதை வாஞ்சியோடு சாப்பிடணும், ஆர்வமா சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது அது நமக்கு போஷாக்காக இருக்குது, நல்ல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. நாம பிரசம் ஓட்டத்தை செவ்வனை ஓடுவதற்கு ஏதுவாக ஏற்றத்தக்க பலனையும் தத்துவத்தையும் அது நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. அந்த விதத்திலே அது என்ன பண்ணுது? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. கொலோசையர் 3:24 படிக்கலாம். கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அப்ப எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு மற்றவங்க பார்க்கறாங்க இது பண்ணா மனுஷர்களுக்கு செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யுங்கள் அப்படிங்கிறார். இப்ப நாம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் எப்படி செய்யறது?
அப்ப தேவனுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி செய்யும்போது, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும்போது, இந்த ஆகாரத்தை கொடுத்துக்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி சொல்லி சாப்பிடும்போது, கர்த்தருக்கென்று சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறோம். அதன் பலத்தினாலே நாம பிரேசிய ஓட்டத்தை ஓடும்போது, கர்த்தருக்கு சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்போ நாம எல்லாத்தையுமே தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். பிரேசிய பண்ணியிருக்கோம். பிரேசிய பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த ஆகாரத்தை கொடுக்கிறாருன்னா, அது அவர் கொடுத்தது. ஏன்னா நம்ம காரியம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோமே. அவருடைய சித்தத்தின்படி செய்வோம் நம்ம சொல்லியிருக்கிறோமே. அப்படி சொல்லியிருக்கும் போது ஆகாரம் கொடுக்குது அவர் கொடுக்கிறாரு. அந்த ஆகாரத்தை நன்றி சொல்லி நாம சாப்பிடும்போது கர்த்தருக்கு சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பலத்தினாலே பிரசின் ஓட்டத்தை ஓடும்போது கர்த்தரோட சித்தப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாதீங்க. மனுஷன் பார்க்கணும், மனுஷன் நம்ம பாராட்டணுங்கிறதுக்காக நம்ம செய்யறதல்ல. கர்த்தருக்குன்னு செய்யக்கூடியவர்களாக எதை செய்தாலும் சரி, மனுஷர்கள் நம்ம பாராட்ட வேண்டும் என்றோ மனுஷர்கள் புகழ வேண்டும் என்றோ செய்யாதபடிக்கு கர்த்தருக்குன்னு செய்யக்கூடியவர்களாக, கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாய் செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதனால இப்படிலாம் செஞ்சோம்னா தான் அங்க என்னது மட்டான உணவு பழக்கம் அங்கே வரக்கூடியதா இருக்குது. இப்ப மட்டான உணவு பழக்கம் இருந்ததுன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி. அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது சுயநலமான குணப்பண்பு, சுயநலமான தாழ்நிலை குணசீலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போரிடும் குணம் சொல்லி பார்க்கணும். போரிடும் குணம்னா நம்ம போய் சண்டை போடுறது கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் நம்ம சண்டை நம்முடைய போராயுதங்கள் எப்படி இருக்குது? அரண்கள் மாம்சத்துக்கு நிர்மூலத்தக்கதாக ஏற்றவைகளை ஆவிக்குரிய போராயுதங்கள் இல்லையா? இல்ல பிரதர், மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கும் அப்படின்னு ஒரு வசனம் வருமே. வெரி குட். அதே தான் சொல்றேன். அரண்கள் நிர்மூலமாக்கத்தக்கதாக இருக்குது. இப்ப நம்முடைய போரிட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் உண்மையான கற்பையான தாக்குதல்களை எதிர்ப்பதன் மூலமாக தன்னையோ தன்னை பாதுகாத்து மற்றவர்கள் கொள்ளக்கூடிய சண்டையிடும் பண்பு இல்லையா? அப்போ நமக்கு நிச்சயமாவே சத்தியத்தின்படி நடக்கும்போது நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும் இல்லையா? ஆமா. எதிர்ப்புகள் வரும். ம். கற்பனையான தாக்குதல்கள் வரும், நிஜமான தாக்குதல்களும் வரும் இல்லையா? அப்ப அப்படி தாக்குதல்கள் வரும்போது அந்த நேரத்துல நாம நம்மை பாதுகாத்துக்கிறதுக்காக சண்டை போட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சண்டையிடும் பண்பு தான் இங்க சொல்றது போரிடும் குணம் அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு சண்டையிடும் நம்மை பாதுகாப்பதிலே போடுறது போரிடக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. வீணா போய் இப்ப அம்பை இழுத்து சண்டை போடுறது இல்ல. மற்றவங்க நம்ம அடிக்க வந்தாங்கன்னா நம்ம பதிலுக்கு வெளுத்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த விதமான காரியம் இல்லை. நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சண்டையிடும் பண்பு. இது தற்காப்பு தன்மை தான் குறிக்கிறார். போரிடும் குணம் அப்படின்னா தற்காப்பு தன்மை தான் போரிடும் குணம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய போராயுதங்கள் நம்மகிட்ட இருக்கு. தற்காத்து கொள்வதற்கு தான் விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பு என்னும் தலைச்சீரம், ஆயத்தி என்னும் பாதரட்சை, இருபுறம் கருக்குல பட்டயம் இல்லையா? அதே போல தப்பறைகள் நம்மை தாக்கும் போதெல்லாம் அங்கே எதிர்த்து சண்டை போடணும். இதுதான் மெய்யான சத்தியம். நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து சொல்லிதான் ஆகணும். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கு. ஏன்னா தப்பறை நம்ம தாக்கும் போதெல்லாம், தப்பறைக்கு நம்ம அடிபணிய வைக்கும் போதெல்லாம் அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டுத்தானே வைக்கணும். அதான் நமக்கு எதிராக வரக்கூடிய காரியங்கள். அப்ப அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போடணும். அதே போல நாம தப்பறை நாமளும் விழுந்துடாபடி நம்மை தற்காத்து கொள்ளணும். இப்ப தற்காப்புக்காக செய்யக்கூடிய ஒரு சண்டை தான் இங்க போரிடும் குணம் என்று அங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். நாம வழியே போய் ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிச்சி சண்டை போடுற காரியம் கிடையாது. போரிடும் குணம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தற்காப்பு தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தப்பறைகள் நம்ம தாக்கும் போது, சாத்தானை சோதனைகள் நம்ம தாக்கும் போது, அதிலே விழுந்துடாது நம்மை தற்காத்து கொள்வதற்காக அதை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த போரிடும் குணம். சரி, இப்ப இந்த போரிடும் குணம் கம்மியா இருக்கு, சரியாவே இல்லை, கம்மியா இருக்கு, இல்ல போரிடும் குணமே இல்லை அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்? போரிடும் குணம் இல்லைன்னா என்ன நடக்கும்?
கோழைத்தனம் வந்துடும் இல்லையா? கோழைத்தனம் வந்துடும். இப்போ என்ன விலை கொடுத்தாயினும் சமாதானத்தை சண்டை சச்சரவே வேண்டாம், எந்த ஒரு வாக்குவாதம் வேண்டாம், என்ன விலை கொடுத்தாயினும் சமாதானத்தை பெறுவது அப்படிங்கிற நிலைக்கா வந்துருவாங்க. இப்ப எதற்காகவும் நிலைத்து நிற்க மாட்டாங்க, சத்தியத்தின் பக்கம் நிலைத்து நிற்க மாட்டாங்க. இன்னொருத்தவங்க தப்பற பேசுனாங்கன்னா எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் சாய்வாங்க. இந்த பக்கம் சத்தியத்தை பத்தி பேசுனாங்கன்னா அவங்க பக்கம் சாய்வாங்க. அப்ப எதிலுமே நிலைச்சு நிற்க மாட்டாங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் அநேகர் இப்ப இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? தப்பறை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த போரிடு குணம் இல்லை. பாதுகாப்புக்காக சண்டை போடுற குணம் அங்க இல்லை. அது இல்ல. சிலருக்கு சுத்தமா இல்லாம இருக்கு, சிலருக்கு குறைஞ்சு போயிருக்கும். அப்ப எதற்காக? நீதிக்காக, சத்தியத்துக்காக அவங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நினைச்சு நிற்க மாட்டாங்க. நல்ல கோட்பாடுகளை வற்புறுத்தினாலும் கூட அதை பொருட்படுத்த மாட்டாங்க. காரியத்தை எதிர்கொள்வதை தவிர்த்துக்கிட்டே போகக்கூடியவர்களாக இன்னைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சத்தியத்தை அறிந்த அநேகர் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சண்டை போடுறதுக்கான அந்த குணம் இல்லாதபடிக்கு, தப்பறை எதிர்த்து போரிடும் குணம் இல்லாதபடிக்கு அதற்கு செவிசாய்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த போரிடும் குணம் அப்படிங்கிறது ஓவரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதிகமா இருந்தது. இல்லாததுனால கோலத்தனம் வந்துருச்சு. ஆயிரம் எதுவுமே நிலைச்சு நிற்காம இருக்கிறாங்க. இங்கேயும் அங்கேயுமே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, நிலைச்சு நிற்காம இருக்கிறாங்க. அப்ப இந்த சண்டை போடுற குணம் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மிதமிஞ்சி போயிருச்சு. அப்படின்னா அப்ப அதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட ஆட்கள் எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. இப்போ சத்தியத்துல ஒரு காரியத்தை தப்பறையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை விலைக்கு கொண்டோம்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுருவாங்க. அடுத்த பாயிண்ட் வேற ஒரு இதை காரியத்துட்டு அங்க போயிடுவாங்க. இப்ப இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா, இதை வேதவாசல் இப்படி சொல்லுது, இது தப்புன்னு நிரூபணம் பண்ணுது, இதை முதல்ல ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. உடனே அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் வேற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்ப எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. எதை எடுத்தாலும் குற்றம் காண்பதே அவர்களுடைய நிலையா இருக்கும். எளிதில் சின்னமடைவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சலா கோபமா படக்கூடியவர்களா இருப்பாங்க. சத்திய சகோதரர்களும் கூட, சத்தியம் படிச்சு இருக்கக்கூடிய அவர்களும் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சினம் அடைகிறாங்க அப்படின்னா அப்ப என்ன இருக்கு, இந்த சண்டை போடுறதுனா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி கோவப்படுவாங்க, சச்சரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பகை இருக்கும், எதிர்ப்புணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? எதனால? இந்த சண்டையிடும் குணம் அதிகமா இருக்கிறதுனால, மிதமிஞ்சி இருக்கிறதுனால, எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்தி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹாபிட் அநேகத்துல இருக்கக்கூடிய சத்தியத்தை அறிந்தவர்களும் அப்படி ஹாபிட்ல இருக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இந்த விதமான காரியங்களை எல்லாம் உயர் பிரதான குணநலன்களை கட்டுப்படுத்தணும் இல்லையா? சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற காரியத்தின் மூலமாக, பொறுமை அப்படிங்கிற காரியத்தின் மூலமாக, அன்பு அப்படிங்கிற காரியத்தின் மூலமாக கட்டுப்படுத்தும் போது அப்ப என்ன செகண்டரி கிரேசஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லத்தோம்னா, நீடிய சகிப்பு அப்படிங்கிற செகண்டரி கிரேசஸ் உருவாகுது. கட்டுப்படுத்தும் போது அதிகமாகவும் போயிடாதபடிக்கு, கம்மியாகவும் போயிடாதபடிக்கு, இல்லாம போயிடாதபடிக்கு, அதை கண்ட்ரோல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கும் போது இல்லையா? ஆக நீடிய சகிப்பு அப்படிங்கிற ஒரு 2ஆம் நிலை குணப்பண்பு உருவாகுது. இதை குறித்து பார்த்தோம்னா இது இயல்பா எரிச்சலூட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட நம்முடைய இருதயத்துல அந்த மனதினுடைய சித்தத்தினுடைய அமைதியான ஒரு போக்கு இருக்கும். அதான் சகிப்பு. மற்ற சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன். சில நார்மலா மனிதன குணம் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க கோபமா பேசுனாங்கன்னா நம்மளும் கோபமா பேசுவோம், மற்றவங்க சிரிச்சாங்கன்னா நம்மளும் சிரிச்சு பேசுவோம் இல்லையா? அப்படிதான் ஜென்ரலா இருக்கும். ஆனா ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த காரியங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்கும் போது மற்றவங்க கோபமா பேசுவாங்க. உடனே இவங்க ஏன் கோவப்படுறீங்க, சாந்தமா ஏன் கோவப்படுறீங்க, கொஞ்சம் குறைச்சு சாட்சி பேசுங்க, அமைதியா பேசுங்க, ஏன் கோவப்படுறீங்க அப்படி இவங்க காமா அமைதியா பேசுவாங்க. அதெல்லாம் என்னது, அவங்களுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கு. மற்றவங்க பேசுறாங்க, கோபமா பேசுறாங்கன்னா அந்த இதை தாண்டி தானும் கோபமா பேசுறதை தாண்டி தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு சகித்து கொண்டு அப்படி பேசுவாங்க. அப்போ எரிச்சல் ஊட்டு கூட இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கூட அவளுடைய இதயம், மனசு, சித்தம் இதெல்லாம் அமைதியான, சமாதானமான, கோபம் கொள்ளாத, தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலை.
அது அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் என்ன சொல்றோம், நீடிய சகிப்பு. மற்றவர்கள் எரிச்சல் பட்டால் நாம எரிச்சல் படாதபடிக்கு சகித்துக் கொள்றோம் இல்லையா? மற்றவர்கள் கோவப்பட்டால் நம்ம கோவப்பட போய் சகித்துக் கொள்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட சகிப்பு தான் இங்க என்ன சொல்றாரு. இது நம்முடைய சிந்தனைகளும் சரி, இருதயத்திலும் சொல்லி, சித்தத்திலும் சொல்லி ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இப்போ உயர் பிரதான குணங்கள் நம்மளை ஆண்டு கொள்ளும் போது இது இந்த இப்படிப்பட்ட குணப்பண்பு உருவாகுது. உயர் பிரதான குணங்கள சுய கட்டுப்பாடு இருக்கு, பொறுமை இருக்கு இல்லையா? அது நீதி இருக்குது, தேவனுக்கான அன்பு, சகோதர அன்பு, இதெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது அங்கே ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு ஏற்படக்கூடியதா இருக்கு. எப்படிதான் எரிச்சல் மூட்டக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு எப்படிப்பட்ட கோபம் மூட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணுவோம், நீடிய சகிப்போடு நாம இருப்போம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, இது நாம் அதுலேருந்து உருவாகக்கூடிய கண்ட்ரோல் பண்ற மூலமாக உருவாகக்கூடிய செகண்டரி கிரேசஸாக இருக்கு, இரண்டாம் நிலை குணப்பண்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். சரி, அடுத்தது பார்த்தோம்னா வலிய தாக்கும் குணம் அப்படின்னு ஒரு இருக்கு. வாலண்டியா போய் சண்டை போடுறது இல்லையா? வலிய தாக்கும் குணம் அப்படின்னா உடனே நமக்கு என்ன தோணும், வாலண்டியா நம்மளே போய் சண்டை போடுறது, அவங்க பொறுமையா போறதுனால கூப்பிட்டு வம்பிழுக்கிறது அப்படி நாம நினைப்போம் இல்லைங்களா? வலிய தாக்கும் குணம். ஆனா இங்க சொல்லப்படுற வலிய தாக்கும் குணங்கிறது அது கிடையாது. இடையூறுகள் இருந்தாலும் நமது நோக்கங்களின் திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அவைகளை உந்தி தள்ளக்கூடிய ஒரு பண்பு. நம்முடைய நோக்கங்கள் இருக்கும், நம்ம திட்டங்கள் இருக்கும், அதை நோக்கி செயல்படுத்தி கொண்டு போய்கொண்டே இருப்போம். அப்ப அநேக பல இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை இல்லாததாக ஆக்கும்படிக்கு வலிய தாக்கும் குணம். அதுதான் நீதியின் பாதையிலே சத்தியத்தின் பாதையிலே நம்ம போய் கொண்டிருப்போம். அதற்கு அநேக பல இடையூறுகள் கொடுக்கும்போது அதாவது அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், வலியை தாக்கணும், தாக்கி இல்லாம பண்ணணும். அப்படி வலியை தாக்கிறதுக்கு உந்தி தள்ளக்கூடிய ஒரு பண்பு தான் அது. அதான் வலியை தாக்கும் பண்பு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்ப நமக்கு நம்ம நோக்கங்களுக்கோ திட்டங்களுக்கோ தீங்கி விளைவிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை இல்லாம பண்ணணும், அழிக்க பார்ப்போம். அதுதான் வலியை தாக்கக்கூடிய ஒரு குணப்பண்பு. குணப்பண்பா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கு. நாம ஒரு காரியத்தை செய்துகிட்டு இருக்கோம்னா யாராவது இடையூறு பண்ணோம்னா உடனே எரிச்சல் ஆகும் இல்லையா? கோவப்படுவோம், ஓடுப்போ அப்படியே விரட்டுவோம். நம்ம ஒரு காரியத்தை மும்முறை செஞ்சிருப்போம், பிள்ளைங்க வந்து இடையூறு பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம் இல்லையா? அடிச்சு விரட்டுவோம். இதுதான் என்னது, வலிய தாக்கும் குணமாக அது இருக்கக்கூடியதா இருக்குது. அப்போ நாம சத்திய காரியங்களை படிப்பதற்கோ சிந்திப்பதற்கோ தியானிப்பதற்கோ அநேக பல இடையூறுகள் வரும்போது, சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது, நீதியின் பாதையில் நடக்கும்போது அதற்கு இடையூறுகள் பல வரும். அந்த இடையூறுகளை நம்ம என்ன பண்ணணும், வலிய தாக்கி இல்லாததாக நாம பண்ணணும் அப்படிங்கிறத இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதற்கு ஏதாவது வசனங்கள் ஞாபகம் இருக்கா? வலிய தாக்கும் குணநிலை. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு எல்லா பிரதர் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, எல்லா சூழ்நிலைகளையும் நான் மனரம்மியமா அது மனரம்யமா இருக்கு. நம்ம பாக்குறது வலிய தாக்கும் குணம் இல்லையா? தாக்குமா? மத்திய 18 8 9 படிங்க. மத்திய 18 8 9. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்துக்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இதுதான் அந்த வலிய போராடும் குணம் இல்லையா? உன் கையால் உன் காலை உனக்கு இடல் உண்டாக்கினா அதை தரித்து எரிந்து போடும் போகிறார். இந்த கை கால்னு யார சொல்றாரு இல்லையா?
அப்புறம் நம்முடைய லிட்டரலா நம்ம இருக்க நம்மளோட கையா, நம்ம கையை இடல் உண்டாக்குனா கட் பண்ணி போட்டுடணுமா? இல்ல அப்படியே இல்ல. சொல்றாரு? இல்ல. அந்த அர்த்தம் கிடையாது. ஆஹ் இது என்ன நம்ம சொல்றாரு இத? உன் கை உன் காலு அப்படின்னா வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது உனக்கு இது பண்ணாங்கன்னா அதை விட்டு நீ வெளியே வர்றதுக்கு தயாரா இரு. ஆஹ் இது நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கு, இவன் என்னோட வலது கை, நான் நினைக்கிறதெல்லாம் அவன் ஆமா. செஞ்சுட்டு வருவான் அப்படி சொல்றோமா இல்லையா? ம். ஆமா சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள் நமது நண்பர்களாவது, உறவினர்களாவது, குடும்பத்தினராவது இல்லையா, வலது ஆமா. கையா இருந்து நம்மை தாங்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சத்தியத்தின் பாதைக்கு, நீதியின் பாதைக்கு நமக்கு இடர் உண்டாக்குனா அது தறி தெரிந்து போடு அப்படிங்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம்னு கட் பண்ணு அப்படிங்கிறாரு. அதான் தறி ம். தெரிந்து போடுறது இல்லையா? அப்ப ரெண்டு கையுடைய நாய் நீ நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பானியா இதுல ஊனனாய் நித்திய பிரவேசம் உனக்கு நலமா இருக்கோ ரெண்டு அவனையும் சேர்த்துக்கிட்டு நீ ரெண்டாம் மரணத்துக்கு போறதை காட்டிலும் இல்லையா, ரெண்டு கையுடையவனாங்கிற எப்படி இருக்கு, இன்னொரு கையை நம்மோட இருக்கிற நம்ம கையாக செயல்பட்டு கொண்டு இருக்க இன்னொரு ஆளு, இன்னொருத்தங்க நாம ரெண்டு பேருமே சேர்ந்து தவறான பாதையில போயிட்டு இந்த ரெண்டாம் மரணத்துல நித்திய அக்கினி அப்படிங்கிற ரெண்டாம் மரணத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ரெண்டாம் மரணத்துல அழிக்கப்பட்டு போவதை காட்டிலும் சப்பாடி அந்த ஒரு கை நண்பனா இருக்கக்கூடிய அந்த அவன் இல்லாத ஒரு கை இல்லாதபடிக்கு இல்லையா, ஒரு கை இல்லாதபடிக்கு இல்ல ஒரு கால் இல்லாதபடிக்கு, நமக்கு ஊன்றுகோலா இருந்து காலாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாதபடிக்கு ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமா இருக்கும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? சிலர் வந்து நமக்கு ஊன்றுகோலா இருப்பாங்க, காலா இருப்பாங்க, இது நமக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்ம சொன்ன காரியங்களும் செய்வாங்க, நம்மளை நடத்திய சரி பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து நீதிக்கு புறம்பாக சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிறதுக்கு ஏவுவார்கள். ஆனால் அதையும் கட் பண்ணு. அவர்களோடு சேர்ந்து ரெண்டு பேருமே ரெண்டாம் மரணத்துக்கு போவதை காட்டிலும் நீ ஒருத்தன் மட்டுமாவது ஜீவனுக்குள் பிரவேசிப்பது, நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். அதாங்க சொல்றாரு, உன் கண்ணு உனக்கு இடலை உண்டாக்கினால் அது பிடுங்கி போடு. சில நண்பர்கள் இருப்பாங்க கண்ணை போல இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்களை சொல்லுவோம்ல, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணை போல அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த பிள்ளைகள் கூட சத்தியத்தின் பாதைக்கு இடலை உண்டாக்குமானால் தூக்கி எறி அப்படிங்கிறாரு. இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை காட்டிலும் அதிகமாய் மனைவியாவது பிள்ளைகளாவது நேசித்தா. சகோதராவது சகோதரன் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படிங்கிறார் இல்ல. இல்லையா? ஆமா. ஆமா. நேசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இடல் உண்டாக்குனா அதிகமா அவங்கள இது பண்ணக்கூடாது. இப்ப அது போலதான் நமக்கு கண்ணை போல இருப்பாங்க, காலை போல இருப்பாங்க, கையை போல இருப்பாங்க, அதெல்லாம் என்ன பண்ண தரித்து இருந்துரு அப்படிங்கிறார். இடல் உண்டாக்குறதுக்கு அலோ பண்ணாத அப்படிங்கிறார். அதுதான் அங்க சொல்றார் இல்லைங்களா? இப்ப இது என்னது, வலிய தாக்கும் குணம். அதுதானே இங்க நம்ம நீங்க இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து பிரிக்க கூடாது, சேர்த்து சொல்லணும். வலியதாக்கும் குணம், ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்ற மீனிங்ல சொல்லணும். வலிய தாக்கும் குணம். சரிங்களா? ஆமா. அப்போ எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் நமது நோக்கங்கள் திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அவைகளை உந்தி தள்ளக்கூடிய ஒரு பண்பு. அப்ப நம்ம நோக்கங்களும் திட்டங்களும் தீங்கு விளையக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை அழித்து போடக்கூடிய ஒரு காரியம், அதை தான் தரித்து எரிந்து போடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். சரி, ஒருவேளை இந்த காரியங்கள் குறைவா இருக்குன்னு வச்சுக்க, இந்த வலிய தாக்கும் குணங்கள் குறைவா இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட அவங்க எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் இடையூறாவே இருந்து கொண்டே இருப்பாங்க. அநேகர் சொல்லுவாங்க, எங்க போனாலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, என் ஒய்ஃப் எனக்கு இடையூறாவே இருந்து கொண்டு இருக்கிறாங்க, இதை செஞ்சாலும் வேண்டாங்கிறாங்க, அதை செஞ்சாலும் வேண்டாங்கிறாங்க இல்லையா? இப்படி சிலர் சொல்லுவாங்க. சிலர் லேடிஸ் சொல்லுவாங்க, என் புருஷன் எப்பவுமே எனக்கு இடையூறாக தான் இருந்து கொண்டு இருக்கிறான், எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சில நண்பர்கள் சொல்லுவாங்க, எதை செஞ்சாலும் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா இதுக்கு இதை செஞ்சாலும் வேண்டாங்கிறாரு, அதை செஞ்சாலும் வேண்டாங்கிறாரு அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சாதனை என்னும் சொற்களத்திலிருந்து தப்பி ஓடக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த இடையூறுகள்லாம் அவங்க மேற்கொண்டுதான் ஜெயம் கொள்ளணும். அதான் வலிய தாக்கும் குணம். இப்ப வலிய தாக்கும் குணங்கள் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா
அவங்களால எந்த ஒரு சாதனை செய்ய முடியாது, எந்த ஒரு வேலை செய்ய முடியாது. அதிலிருந்து தப்பி ஓடக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. இந்த இதுல வேண்டாம் சத்துக்கு ஓடக்கூடியவர்களா இருப்பாங்க. தவறான நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. துன்பத்தை சகிக்க முடியாதவர்களா இருப்பாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளையும் உபத்திரவத்திலையும் சகிக்க முடியாதவர்களா இருப்பாங்க. அதுல தப்பி ஓடணும்னு நினைக்குவாங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் சிலர் என்ன பண்றாங்க, பிரச்சனைகளை சந்திக்க முடியாதபடிக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? வலிய போராடி ஜெயம் கொள்ளணும்னு நினைக்காதபடிக்கு தங்களை மாய்த்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்களை எந்த ஒரு சாதனையும் அவர்களால பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த குணநலன்கள் அதிகமா இருந்ததுன்னா, இந்த வலியை தாக்கும் குணம் அப்படிங்கிறது ஒருவேளை அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கடும் கோபம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. தங்களோட நோக்கங்களுக்கோ தங்களோட செயல்களுக்கோ ஏதாவது இடையூறு வந்ததுன்னா ரொம்ப கடும் கோபம் கொள்வாங்க, சீற்றம் கொள்வாங்க, கொடுமை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, வன்மம் நிறைந்தவர்களா பதிலுக்கு பதில் செய்ய வன்மம் நிறைந்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. பழி வாங்கக்கூடிய குணம் உள்ளவர்களாக, இரக்கமற்ற குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அது அதிகமா இருக்கு. வலியை தாக்கும் குணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அவருடைய வேலையிலயோ அவருடைய செயல்பாடுகளையோ அவருடைய வழிகளிலயோ எந்த ஒரு இடையூறுமே இல்லாம போய்கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இடையூறு இருந்ததுன்னா அதை சமாளிக்கும் நினைக்க மாட்டாங்க. கடும் கோபம் கொண்டது கொடுமையாக தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க போகக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இரக்கமற்றவர்களா இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு குண பண்பா இருந்தாலும் அது அதிகமா போகும்போது பாவத்தை நோக்கி தான் கொண்டு போகக்கூடியதாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதை சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணாக்க அங்க என்ன வருது? பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற செகண்டரி கிரேசஸ் உருவாகுது. சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணா பொறுத்து கொள்ளுதல் இல்லையா? இப்ப தவறாக நடத்தப்பட்டதுனால உண்டான மனக்கசப்பு, அதை எப்பவும் நினைவிலே வச்சுக்கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள், அதெல்லாம் விட்டுவிட்டு பழிவாங்குதல் எதுவும் இல்லாதபடிக்கு ஒருவனை விட்டுவிட செய்யக்கூடிய மனதோட இதயத்தோட சித்தத்தோட ஒரு பண்பாக அது இருக்குது. அப்போ சரியானபடி உயர் பிரதான குணநலன்கள் இந்த கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா, வலியை தாக்கும் குணத்தை கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னாக்க பொறுத்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏங்க அங்க பொறுமை இருக்குது, சுய கட்டுப்பாடு இருக்குது, சகோதர அன்பு இருக்கு. இதெல்லாம் இடையூறு வரக்கூடிய இடையூறுகளை பொறுத்து கொண்டு இல்லையா, பழி வாங்காதபடிக்கு அவர்கள் அவர்கள் சகித்து கொண்டு போகக்கூடியதாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவருடைய மனதுல, இருதயத்துல, சித்தத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பண்பாக இருக்குது. இதே பண்பு தான் மன்னிக்கும் தன்மை அப்படிங்கிற ஒரு காரியமாகவும் அங்க டெவலப் ஆகக்கூடியதா இருக்குது. மற்றவர்கள் செய்யப்பட்ட தீமைக்காக வெறுப்பையோ மன கசப்பையோ நினைத்து கொண்டே இருக்கிறதில்லை. ஒரு சிலர் பார்த்தா ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வருஷமா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அவன் அப்படி சொன்னா அவன் அப்படி சொல்ல நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பதிலுக்கு பதில் செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லாதபடிக்கு, வெறுப்பை காண்பாதிக்கப்படிக்கு, இல்ல கசப்பை நினைச்சு கொண்டே இல்லாதபடிக்கு, அதற்கு பதிலுக்கு தண்டனை கொடுக்கணும்னு இல்லாதபடிக்கு, அந்த இடத்துல தீமை செய்தனோட மன மகிழ்ச்சியையும் நட்பையும் கொண்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்? மன்னிச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, செஞ்சுட்டான், சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மன்னிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த தவறுக்கு எந்த ஒரு நியாயமான தண்டனையும் அளிக்காதபடிக்கு செய்யக்கூடிய இருதயத்தின் பண்பாக அது இருக்கிறது, அதை மன்னிக்கும் தன்மைங்கிறது. ஏன்னா தேவன் நமக்கு மன்னிச்சிருக்கிறார், எவ்வளவோ மன்னிச்சிருக்கார். நம்ம ஒரே பேரான குமாரனை கொடுத்து மன்னிச்சிருக்கிறார். பயங்கரமா இவர்கள் நமக்கு செய்ததை காட்டிலும் அநேக பல குற்றம் குறைகளையும் பாவங்களையும் தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கிறோம். ஆனா அது எல்லாமே இயேசுக்கு மூலம் தேவனுக்கு மன்னித்திருக்கிறார். இப்ப நாம மற்றவர்கள் மன்னிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இடத்துல வரும். ஆகையினால அவர்கள் பொறுத்து கொள்வார்கள். இந்த வலியை தாக்கும் குணநலன்களை சரியான உயர் பிரதான குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த பொறுத்து கொள்ளுதல், மன்னிக்கும் தன்மை ஆகிய இந்த செகண்டரி கிரேசஸ் உருவாகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்ப இதுல ஏதாவது கேள்வியில் இருக்குங்களா? இந்த உயர் பிரதான குணநலன்கள், சுயநலமான தாழ்நிலை பிரதான குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அதற்கு ஒத்த எந்த விதமான செகண்டரி கிரேஸ் உருவாகுது அப்படிங்கிற காரியங்களை நாம இதுவரைக்கும் நாம பார்த்துருக்கிறோம். சரி, இந்த காரியங்களை இதோடு முடித்துக் கொள்வோம். மீதம் இருக்கிற காரியங்களை
கர்த்தர் சித்தமானால் நம்ம அடுத்த வாரம் தொடரலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.